டப்பிங்ல தான் அவர் மீட் பண்ணேன். அவர் வந்திருந்தாரு. ஸோ அவர் என்கிட்ட 2-3 விஷயம் சொல்லியிருந்தாரு. நீங்க ரைட்டரா நான் அப்போ வந்து சிவா சார் சொன்னாங்க. சிவா சார்ட்ட கேட்கிறாரு, இவர் எங்கேயோ பார்த்துருக்கேங்க. இல்லைங்க நான் இவர் எங்கேயோ பார்த்துருக்கேங்க அப்படின்னு சொல்லிட்டே இருக்காரு. அப்போ சிவா சார், இல்லை சார் ஒரு ரைட்டர், நம்ம ஆஃபீஸ் கூட நீங்க வரலையே சார் அப்படின்னு. இல்லை கரெக்ட், நான் எங்கேயோ பார்த்துருக்கேன் சொல்லும்போது, சார் காலால நடிச்சிருக்கேன். கரெக்ட், ஆமா. அப்புறம் விக்ரம் வேதால பார்த்தேன் அப்படின்னு சொல்லி சொன்னேன். அப்புறம் சொல்லிட்டு இருந்தேன், ரொம்ப தேங்க்ஸ் சார், நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேன் இந்த படம் ஒர்க் பண்ணது. அண்ட் எவ்ரி டைம் டப்பிங்ல ஏதாவது ஒவ்வொரு டைலாக் பேசிட்டு சிவா சார்ட்ட கேட்பாரு, ஓகேவா அது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் பக்கத்துல மணி ஓகேவா அப்படின்னு கேட்பாரு. ஸோ அது வந்து அப்பதான் வந்திருக்கேன்றதை தாண்டி சார் அது ஓகேல கரெக்ட்ல அப்படின்னு. ஸோ அது அந்த என்ன சொல்றது, அந்த பிஹேவியர் இருக்குல்ல, அவன் சின்ன பையன், அவன்கிட்ட எது கேட்கணும்னு நினைக்கலாம், பட் ஆனா அதையும் கேட்கிறாருல, ரொம்ப ரொம்ப யூனிக்கான ஒரு குவாலிட்டியா. ஒரே ஒரு 2 லைன் நீங்க வந்து அஜித் சார் மாதிரி பேசினா என்ன லைன், என்ன டயலாக் குடும்பத்துக்கு சார் விஷ் பண்ற மாதிரி ஒன்னு வச்சுக்கலாமே. எந்த அஜித் தலைவா? 100 கோடி பேர்ல அந்த ரெட் அஜித் தெரியலையே எப்படி அஜித் சார். அது கொஞ்சம் ஈஸியா இருக்கும்னு நினைக்கிறேன்ல, இல்லையா? ஏதோ ஒரு இந்த ஒரு பிட் மட்டும் சூப்பரா இருந்தது. ஒரு லடாக்ல ஏதோ பைக் ஓட்டிட்டு இருந்தாரு நினைக்கிறேன். யாரோ ஒருத்தர் வந்து பின்னாடி, சார் நான் உங்களை பயங்கரமா 2 நாளா தேடிட்டு இருந்தேன் சார். தேடிட்டு இருந்தீங்கன்னா நான் என்ன கொலைகாரனா இல்ல கொலைக்காரனா அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அது வந்து ரொம்ப செம்ம கியூட்டா இருந்தது. அஜித் சார் தான் உங்களுடைய இன்ஸ்பிரேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒன் ஆஃப் தி இன்ஸ்பிரேஷன் நிறைய பேர் இருக்காங்க. அஜித் சாரும் சரி, விஜய் சாரும் சரி. அவங்களோட பேஷன் ஆரல்ஸ் ஆஃப் ஸ்கிரீன் இல்ல, அவங்களுக்குன்னு வெவ்வேறு கனவுகள் இருந்திருக்கு. பட் அதுக்காக அவங்க என்ன சொல்றது, அதுக்கு தகுதியானவர்களா மாறி அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து அவ்வளவு அழகா வந்து அதை என்ன சொல்றது, அதை பர்சீவ் பண்றது பார்க்கல அவ்வளவு நம்பிக்கையா இருக்கு. ஓஹோ, இப்ப நம்ம கூட இன்னொரு வெவ்வேறு பெரிய கனவுகள் இருந்தா அது ஒன்றும் பலிக்காமலாம் போகாது, ஆனா ஒர்க் பண்ணிட்டே இருந்தா அது 2 பேருமே அவ்வளவு பிரமாதமா பண்ணிருக்காங்க. அவ்வளவு கிரேஸ்ஃபுல்லா இருக்கு பார்க்க. அவங்க ஸ்டார்ட் பண்ண இடத்த பார்க்கணும், ஓகேவா? டு வேர் தே பிகம் நவ். நீங்க பாத்தீங்கன்னா, நான் யோசிச்சு பாருங்க, இப்பதான் ஒரு 10 படம் நடிச்சிருக்கோம்னு வச்சுக்கோங்க. இதுக்குள்ள நான் வந்து என்ன சொல்றது, வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 6 மணிக்கு வீட்டுக்கு போறதுக்குள்ள அவ்வளவு கேர்ஸ் இருக்கு மண்டைக்குள்ள. நான் இத்தனைக்கும் வந்து அவ்வளோ ஒரு ஸ்மால் டைம் ஆக்டர்னு வச்சுக்கோங்க. பட் நான் யோசிச்சு பார்ப்பேன், அப்பனா அவங்க எவ்வளவு கோ த்ரூ பண்ணிருப்பாங்க. லைக் பீட் அஜித் சார், விஜய் சார், யாரை வேணா சொல்ல, அப்ப எவ்வளவு கோ த்ரூ பண்ணிருப்பாங்க. எனக்கு வந்து நினைச்சு பார்த்தாலே இல்ல, ஐயோ என்னென்னலாம் கோ த்ரூ பண்ணிருப்பாங்க அப்படிங்கிறது தான். நீங்க இந்த இடத்த அடையிறதுக்குல நீங்க எவ்வளவு சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியிருக்கு, எவ்வளவு உறுதியா இருந்துகிட்டே இருக்க வேண்டியது இருக்கு. ஏதாவது ஒரு சமயத்துல நீங்க லெட் டவுன் ஆயிட்டீங்கன்னா உங்களை அவ்வளவுதான் முடிச்சிருவாங்க. ஸோ நீங்க கண்டினியூஸா ரொம்ப உங்க கார்டை வந்து வச்சுக்கிட்டே இருந்திருக்க வேண்டியதா இருக்கு. ஸோ அது வந்து என்னைக்குமே பயங்கர. நீங்க ஸ்டார்ட் பண்ண இடத்த பாத்தீங்கன்னா உங்களுக்கு பயங்கரமா இன்னொரு ஈஸ்பா அப்படி இருந்திருக்காங்க. எவ்வளவு நெய்வா அவங்களோட இன்டர்வியூஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப இப்ப என்ன சொல்றது, ஸ்டார்ட் பண்ண இன்னைக்கு அவங்க இன்டர்வியூஸ் பார்க்கும்போது இல்ல, ஒரு லேர்ன்டு மேனா அவங்க நிக்கிற அது அந்த டிஃபரன்ஸ் தான் பயங்கர இன்ஸ்பைரிங்கா. அஜித் சார் எப்போதுமே சொல்லுவாங்க, உங்க லைஃப் பாருங்க, உங்க ஃபேமிலியை பாருங்க. இப்போ இந்த ஆஃப்டர் வின்னிங் த ரேஸ் நிறைய பேசுறதுக்கு, சார் பேசுறது கேட்கறதுக்கு சான்ஸ் கிடைக்கும். அதுல ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க, அஜித் வாழ்க விஜய் வாழ்கன்னு எவ்வளவு நாள் சொல்லிட்டே இருப்பீங்க, நீங்க எப்போ வாழ போறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஆக்டர் வந்து கேக்குறாங்கன்னும் போது அதுக்கு ஒரு இது வேணும் இல்லையா? இன்னொன்னு அது வந்து ரொம்ப ஜென்யூனான ஒரு ஆதங்கமா தான் பார்த்தேன். ஏன்னா ஒரு தடவை நாசர் சார்கிட்ட பேசிட்டு இருந்த போது அவர் சொன்னாரு, இந்த ரசிகர் மன்றங்கள்னு ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து அதுல எங்கேஜ் ஆகிற பீப்புளோட லைஃப் பாத்தீங்கன்னா ஒரு 18-17 வயசுல இருந்து ஒரு 35 வயசு வரைக்கும், அதுதான் ஒரு மனுஷனோட பிரைம் டைம். அவன் அதுக்குள்ள அவன் லைஃபை சரிப்படுத்திட்டா தான் உண்டு. 35க்கு அப்புறம் ஒண்ணுமே கிடையாது, எல்லாமே போயிடும். ஆனா அந்த இடத்த எல்லாத்தையுமே வேற என்ன சொல்றது, வேற ஒரு ஆக்டிவிட்டியில போட்டாக்கா அவன் லைஃப் 35க்கு அப்புறம் நீ அதுக்கப்புறம் வருத்தப்பட்டோ எதுக்குமே பிரயோஜனம் இல்லை, திருப்பி அந்த டைமும் வராது உனக்கு. ஸோ அது வந்து அதனாலதான் ஒரு கான்ஸ்டன்டா ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்கு, நோ உன் லைஃபை ஃபர்ஸ்ட் பாரு, நாங்க வாழ்ந்தாச்சு, எங்களுக்கு நல்ல வசதியாவே வாழ்ந்துட்டோங்கிறத ரிமைண்ட் பண்ணிட்டே இருக்காங்க. அஜித் சாரும் சரி, விஜய் சாரும் சரி, அவங்களோட பேஷன் ஆரல்ஸ் ஆஃப் ஸ்கிரீன் இல்ல, அவங்களுக்குன்னு வெவ்வேறு கனவுகள் இருந்திருக்கு. பட் அதுக்காக அவங்க என்ன சொல்றது, அதுக்கு தகுதியானவர்களா மாறி அதுக்கப்புறம் 2 பேரும் வந்து அவ்வளவு அழகா வந்து அதை என்ன சொல்றது, அதை பர்சீவ் பண்றது பார்க்கல அவ்வளவு நம்பிக்கையா இருக்கு. ஓஹோ, இப்ப நம்ம கூட இன்னொரு வெவ்வேறு பெரிய கனவுகள் இருந்தா அது ஒன்றும் பலிக்காமலாம் போகாது, ஆனா ஒர்க் பண்ணிட்டே இருந்தா அது 2 பேருமே அவ்வளவு பிரமாதமா பண்ணிருக்காங்க. அவ்வளவு கிரேஸ்ஃபுல்லா இருக்கு பார்க்க.